ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னருக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் செஞ்சேன். அதோட ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய், பிரிஞ்சுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன். அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம பார்க்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் 2 சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு. விதை வந்து எடுத்துட்டேன், உள்ள கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்ணுன்னு. நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிங்கன்னா கொஞ்சம் இந்த ராஸ்மெல் போயிடும். ஸோ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். அதில் நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்குறேன். உங்ககிட்ட மீல் மேக்கர் இருந்தால் மீல் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு சேர்த்துக்கலாம். கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு சேர்க்கலை மீல் மேக்கர். எங்கள் பசங்களுக்கு பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்னதுலேயே வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து வதங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே இதுக்கு வந்து சால்ட் உப்பு தான் போடுறேன். ஏன்னா கல் உப்பு போட்டால் சில டைமில் எனக்கு அளவு தெரிய மாட்டேங்குது, அதனால சால்ட் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல. பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சேர்க்கலை, இது 2 மட்டுமே சேர்க்குறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து எனக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டரில் ஊற வச்சுருங்க. அதை நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தண்ணி கொதி வந்ததும் நம்ம ரைஸ் போட்டு ப்ரெஷர் குக் ஏற்றிடலாம். அதுக்கு முன்னாடியே பண்ணோன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து உதிரியாக வராது. அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றிட்டு நம்ம ரைஸும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நம்ம இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு ரைத்தா தான் தொட்டுக்க சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா புதினா தொகையில் அரைச்சிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். நான் எப்பயும் போல் செய்கிற மாதிரி தான் புதினா தொகையில். இதுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். பட் நான் இது பாஸ்மதி ரைஸில் செஞ்சதால் ரைத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பாடு அரிசியில் செஞ்சிங்கன்னா அதுக்கு புதினா தொகையில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை குருமா செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக பொட்டேட்டோவும் பட்டாணியும் போட்ட குருமா நம்ம வீடியோலேயே இருக்குது, பாருங்கள். போய் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள், இருக்கும். நீங்கள் வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதுக்கு சைட் டிஷ் இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம், குக்கர் மூடியை. கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு உப்பு சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் ரெடி. நான் வந்து உங்களுக்கு குக்கர் விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரெஷர் போனதும் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறமா நம்ம உப்பு போட்டு கிளற முடியாது. தம் போட்டும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் இன்னைக்கு தம் போட்டு பண்ணல, ஏன்னா நைட் டைம்ன்றதால சீக்கிரம் பண்ணிட்டேன்.
லேட்டாக வந்தாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்ததுனால சொல்லி சீக்கிரம் பண்ணிட்டேன். இதே நம்ம மதியானத்தில் செஞ்சோன்னா நம்ம தம் கூட ப்ராசஸ் போட்டுக்கலாம். தம் போட்டால் தோசைக்குள்ளே சூடு பண்ணிட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வெயிட் போட்டு 2 விசில் விட்டதும் இப்போ பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ் எவ்வளோ சூடாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் ரைஸும் ரைட்டாக தான் எனக்கு எங்கள் வீட்டில் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம்.